கும்பம். கும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறப்போகுது. மனசில் 1000 வழிகளை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருந்தாலும் அதை எதையுமே வெளியே காட்டிக்காம முகத்தை எப்பொழுதுமே செந்தாமரை மலரை போல புன்னகைத்த வண்ணமே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறதால மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர எந்த இடத்துலையுமே கும்பம் இனி சறுக்கி விழவே விழாது. நம்பிக்கையோடு இருங்க. கடந்த ஆண்டில் அதாவது 13 ஆண்டுகளாகவே கும்பம் எழுந்து நிற்கவே முடிவதில்லை. அப்படியே மீறி எழுந்து நின்றாலும் யாரோ ஒருவர் உங்களை வேண்டுமென்றே பிடித்து தள்ளி விடுவார்கள். நீங்கள் வளர்றது யாருக்குமே பிடிக்காது தான் இந்த ஜகத்தில். ஏன்னா கும்பம் அடுத்தவர்களை விட ஒரு படி மேலே தான் யோசிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை விட அறிவுபூர்வமாக தான் இருக்கும். அதனாலேயே அவர்கள் உங்களின் வார்த்தைகளை செவிகளில் கேட்பதற்கு மறுப்பார்கள். மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய அலுவலகம் வரைக்குமே கும்பத்தை ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஏன்னா அவர்கள் உங்களின் பேச்சை கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு முதலாளி ஆகிவிடுவீர்களோ அப்படின்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே இருக்கின்றது. அதை பற்றி கும்பம் இனி கவலையே படக்கூடாது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் உயரத்தை சென்று அடையக்கூடிய அளவிற்கு காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவின் பரிபூரணமான அனுகிரகம் கும்பத்தின் வாழ்க்கையின் மீது விழப்போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற விஷயங்களை பற்றி தயவு செய்து இனியும் கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாசகம்தான், சென்றதை செலவில் வையுங்க, வந்ததை வரவில் வையுங்க. உங்களை விட்டு யார் சென்றார்களோ அவர்கள் இதற்கு மேலும் உங்களுடன் இருக்க போவதில்லை அப்படின்றது விதி. அந்த விதியை நீங்கள் எத்தனை முறை கண்ணீர் சிந்தினாலும் மாற்ற முடியாது. பிரிந்த உறவுகள் மறுபடியும் உங்களோட நிச்சயமாக சேர்ந்தே தீரும். அதற்கான காலமோ நேரமோ வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடிய காலம்தான் இது. அப்படின்னா உங்களுடைய கண் பார்வைகள் முன்னாடி மட்டுமே தான் இருக்கணும். நீங்கள் கடந்த காலத்தை திரும்பி இனி ஒரு பொழுதும் பார்க்கவே கூடாது. கும்பத்தில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களை நான் கையெடுத்து வேண்டி கேட்டுக்கொள்வது இது ஒன்று மட்டும்தான். தயவு செய்து நேற்றை நினைத்து அழுது இன்றைக்கு நீங்கள் தோற்று போகக்கூடாது. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க போகுது. வேலையை இழந்து பிச்சை எடுக்காத குறைதான் கும்பத்தில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அந்த நிலை குருவால் இந்த மே மாதத்திற்கு மேலே மாறப்போகுது. இது நாள் வரைக்குமே தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருந்த கும்பம் அடுத்தவர்கள் முன்னிலையில் இனி சிரத்தை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக தனது வாழ்க்கையை தொடங்கக்கூடிய காலம்தான் இது. இனி எந்த ஒரு தருணத்திலையுமே கும்பத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் இந்த மண்ணில் விழவே கூடாது. கஷ்டமாக தான் இருக்கும். கடந்த 13 ஆண்டுகளில் கும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் யாரை அதிகமாக நம்பி இருந்தீங்களோ அவர்களே உங்களை விட்டு பிரிந்து சென்றிருப்பார்கள். காலத்தின் கோட்பாடுகள் படி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு தெய்வத்தின் துணை கிடைக்கப் போகுது. அதனால் உங்களை விட்டு பிரிந்தவர்களை பற்றியும் நீங்கள் இழந்தவர்களை பற்றியும் இனி எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த தெய்வம் உங்களுக்கு உறுதுணையாய் இருக்க போகுது. மிகப்பெரிய அளவில் முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாய் நிற்க போகுது. அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவுக்கு குருவாய் விளங்கக்கூடிய நீங்கள் சுப்பிரமணியை இனி அனுக்ஷணமும் மனதில் சுமக்க ஆரம்பிங்க. மிகப்பெரிய அளவில் கும்பம் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவதை இனி எவராலும் தடுக்கவே முடியாது. நிறைய கடனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த கடன் உங்கள் கழுத்திலிருந்து கரைந்து கால் பாதத்தை தொடக்கூடிய நேரம்தான் இது. கவலைப்படாதீங்க. மிகப்பெரிய அளவில் கடனிலிருந்து உங்களால் இந்த மே மாதத்திற்கு மேலே வெளியே வர முடியும். வாழவே பிடிக்கவில்லை, மரணம் ஏன் நெருங்கவில்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கவலை இனி உங்களுக்கு இல்லவே இல்லை. நம்பிக்கையோடு இருங்க.
எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் முருகன் உங்களுடனே வரப்போகிறான் அப்படின்றத மனதில் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்து கொண்டே இருங்கள். நீங்கள் இது நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கலாம், இனி வரும் காலங்களில் எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் கஷ்டப்பட போவதில்லை. மிகப்பெரிய வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது, வருமானம் உங்களுக்கு பெருக போகுது, கடன் குறைய போகுது. அப்படி குறையும் பொழுது நீங்கள் இது நாள் வரைக்குமே சந்தித்த அவமானங்களும் உங்களை விட்டு நிச்சயமாக இந்த மே மாதத்திற்கு மேலே விலகியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கும்பம்னாலே துன்பம் தான். பிறந்ததில் இருந்து இதுவரைக்குமே இன்பத்தை பார்த்ததே இல்லை. இனி கும்பத்துடைய வாழ்க்கை இன்பமாக தான் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அந்த அறுபடை முருகனே உங்களுடன் துணையாக இனி எல்லா விஷயங்களிலும் நிற்கப் போகிறான் அப்படின்றத மனசில் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த தவறை இனி எந்த ஒரு தருணத்திலையுமே செய்யாமல் இருங்க. எவராவது கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவருக்கு உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் இருப்பதை எடுத்து கொடுப்பதை நிறுத்த வேண்டும். உங்களுக்கென்று கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை நீங்கள் கண்ணால் பார்க்கணும். அதற்கு பிறகு உதவி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கணும். யாராவது உங்களை தேடி வந்து பணம் கேட்டுவிட்டால் உங்களுக்கு இருக்கின்றதா அப்படின்றத நீங்கள் பார்க்காமையே அடுத்தவர்களுக்கு செய்து செய்து எவ்வளவோ கோடி நன்மைகள் செஞ்சாச்சு. கும்பம் செஞ்ச நன்மைகளை எல்லாம் கணக்கு எடுத்தால் ஒரு நாள் போதாது. அந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை செய்தாலும் பலன் இது நாள் வரைக்குமே உங்களுக்கு கிடைப்பதே இல்லை. உதவிகளை செய்து நீங்கள் பெற்றது துரோகங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே தான். உற்றார் உறவினர்கள் ஏமாற்றினால் பரவாயில்ல, இரத்த பந்தங்களே உங்களை முதுகில் குத்தும் பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தி இனியும் கும்பத்திற்கு இல்லை. அதனால் தயவு செய்து அடுத்தவர்களுடைய கஷ்டத்திற்கு ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய குணத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்க, நீங்கள் ஒருவரை காப்பாற்றவில்லை என்றால் இந்த ஜகத்தில் அவரை காப்பாற்றுவதற்கென்று இறைவன் இன்னொருவரை படைத்திருப்பார். மிகப்பெரிய அளவில் இந்த சூட்சமத்தை நீங்கள் உணர்ந்தால் மேலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றக்கூடியவர்களிடமிருந்து உங்களால் தப்பிக்க முடியும். கும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பாசம் என்று நினைத்து பாசக்கயிறில் மிகப்பெரிய அளவில் மாட்டிக்கொள்கின்றீர்கள். அந்த பாசக்கயிறு உங்களின் கழுத்தை நெரித்து கொண்டிருந்தது. இனி அந்த நிலை தொடரவே தொடராது. மிகப்பெரிய அளவில் அந்த சண்முகநாதன் உங்களுடனே அனுக்ஷணமும் இருக்கும் பட்சத்தில் கும்பத்திற்கு இனி எந்த விதமான கஷ்டங்களும் வரவே வராது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். திருமணமே ஆகாமல் மன வலியில் இருக்கின்றீர்கள் அல்லவா, நிச்சயமாக இந்த மே மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முறையில் விவாகம் நடந்தே தீரும். சந்தோஷமாக இருங்க. மனதிற்கு பிடித்த வண்ணமே உங்களின் வாழ்க்கை அமையப்போகுது. அதனால் இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்த தவறை இனியும் செய்யாதீங்க. முடிந்தவரை மௌனமாக இருக்க பழகுங்கள். நிச்சயமாக உங்களால் சிகரத்தின் மீது ஏறி வெற்றி வாகையை சூட முடியும். கும்பம் இனி இன்பமாய் வாழக்கூடிய காலம்தான் இது. எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் அனுபவித்த ரண வலிகளை பற்றி இனி எந்த ஒரு காலகட்டத்திலையும் யோசிக்காம இருங்க. அனுபவித்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் மண்ணோடு மண்ணாக புதைந்து விட்டது. கும்பம் மிகப்பெரிய அளவில் மறுபடியும் விருட்சமாய் முளைத்து நிற்கக்கூடிய காலமும் நேரமும் தான் இது. கவலையே படாதீங்க, பள்ளத்தில் விழுந்துட்டோமே அப்படின்னு. பள்ளம்னு ஒன்று இருந்தால் அந்த பக்கம் மேடுன்னு ஒன்று நிச்சயமாக இருந்தே தீரும். அதில் கும்பம் ஏறி வெற்றி வாகையை சூடியே தீரும். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் உச்சத்தை அடைய வேண்டும் என்று மனமாற நானும் அந்த சண்முகநாதனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கும்ப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருதேவாய வித்மகே பரபிரம்மாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.